Hi brothers and sisters, welcome to this video. சேம் அந்த கழுத்து வலி இன்னும் போகல. அதனால இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோன்னு ரொம்ப அழுத்தி அமுக்கி போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி எந்திரிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால இன்றைக்கும் ப்ரீ மார்க்கெட் போடல. இப்போதைக்கு ஓரளவு ரிலீஃப் ஆகிருக்கேன். நாளையிலிருந்து கண்டிப்பாக ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வரும். அது புது ஒரு வித்தியாசமான ஒரு இதோட. ஓகே, மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம். நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி அதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஏற்கனவே நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு சமமாக இருந்ததுன்னு நேற்று பார்த்தோம். இதனாலே இன்னைக்கு ரேஞ்ச் மார்க்கெட் போயிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ரைட்டாக நம்ம எதுக்க போயிடலாம். இன்னைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷன் செயினில் போய் பார்த்துடலாம். சேம் நேற்று மாதிரியே இன்னைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து சமமாக தான் இருக்குது. பாருங்க, பார்த்துடலாம். சப்போர்ட் சைடு 24,800 இதை ஜூம் பண்ணி கூட பார்த்துக்குங்க. 1 லட்சத்துக்கு மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. 24,700, 24,600, 24,500 எல்லாம் 1 லட்சத்துக்கு மேலே இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் சைடு அதே மாதிரி 24,900, 25,000, 25,100, 25,200, 25,300, 25,500 இந்த இடத்துல எல்லாமே 1 லட்சத்துக்கு மேலே இருக்கு. 25,000 2,10,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்டே இருக்கு. ஸோ நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி ஒரு ரேஞ்சாகவும் ஒரு பிக் வாலட்டிலாகவும் இருக்கும்னு ஒரு ஐயம் இருக்குது. அதே நேரத்தில் இந்த ரியல் மார்க்கெட்டில் நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மாறலாம். ரெண்டாவது, இதையெல்லாம் உடைச்சிட்டு போகும் பட்சத்தில் மார்க்கெட் ஃபர்தராக பெரிய லெவலில் போகும், நியூஸ் பேஸ்ட் ஆகும்போது. அதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி அடுத்தது ரொம்ப முக்கியமானது வந்து எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி. அதையும் பார்த்துருவோம். அதை பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் போயிடும். இது வரைக்கும் பாருங்க 41,227 கோடி விற்றுருக்காங்க. இவங்க வந்து ஸ்டாப் இல்லாமல் நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்கு. பாருங்க, 1,600, 3,500, 4,200, 2,100, 1,900, 6,000, 4,000 இப்படி வித்துட்டே போறாங்க. இது விற்கிறதுக்கு நான் ஸ்டாப் இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டு சப்போர்ட் பண்ணல எஃப்ஐஸ். சரி, நான் எஃப்ஐஸை உடனே இப்பவே சொன்னதுக்கான காரணம், டிஐஸ் வந்து இது வரைக்கும் 4 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. ரைட்டா, மணி கவுண்டர்ல நியூஸ் வந்திருக்கு. 4 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. இது வந்து 2007க்கு அப்புறம் அதிகபட்சமாக மார்க்கெட்ல அவங்க பம்ப் பண்ணிருக்கிறது. இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ இதிலிருந்து மார்க்கெட் விழுந்தால் எதுவும் நடக்கலாம், பெரிய சம்பவங்கள் நடக்கலாம் கீழே மேல. இதை நம்ம மனசுல மைண்ட்ல வச்சுக்கணும். 2018 வருஷத்துல இல்லாத மணியை பம்ப் பண்ணிருக்காங்க. எஃப்ஐஸ் வந்து பணத்தை எடுத்திருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது முக்கியமா வந்து ஈவெண்ட்ஸ், அதுவும் இம்பார்ட்டன்ட். அதையும் பார்த்துடலாம். இன்னைக்கு பாருங்க, ஈவெண்ட்ஸ் வந்து முக்கியமான ஈவெண்ட்ஸ் இருக்கு. அதாவது கனடாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷனு, அப்புறம் க்ரூட் ஆயில் இன்ட்ரெஸ்ட், க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரிஸ், அப்புறம் ஜெர்மனுடைய ஜிடிபி, அப்புறம் வந்து யூஎஸ்டி ஏடிபி நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட், அப்புறம் யூஎஸ்டி ஜிடிபி இருக்கு. அதை விட முக்கியம், வெரி முக்கியம், FOMC மீட்டிங், ஃபெட் ரேட் டிசிஷனு இதெல்லாம் இருக்கு. சரியா? இதெல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே. நாளைக்கு எக்ஸ்பைரி டேக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இது எல்லாமே நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து இந்தியா விக்ஸ் 2.5% கூலாகி 11.2 போயிருக்கு. இந்த ரேஞ்ச் மார்க்கெட் வந்து அதாவது இந்த மார்க்கெட் வந்து ஏன் ரேஞ்ச் மார்க்கெட்ல இருக்குங்கிறது நம்ம டெக்னிக்கலா லாஸ்ட்ல பார்ப்போம். அப்போ வந்து நமக்கு ஓரளவு புரிய வரும். யுஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து ரொம்ப கவலை அளிக்குது. ஏன்டா, இது வந்து மார்ச் மாதம், இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் இதுதான் ரொம்ப லோ. லைஃப் டைம் 89 நோக்கி போதும்னு சொல்லிட்டு ஒரு ஐயா இருக்குது. நம்ம மணி வேல்யூ கம்மியாகிட்டு இருக்கு. ட்ரம்ப்புடைய டாரிஃப் தான். ஏன்னா ட்ரம்ப் வந்து 20-25% போடும்னு சொல்லிட்டு மிரட்டு இருக்காரு. அந்த நியூஸையும் லாஸ்ட்ல பார்ப்போம் நம்ம. அப்புறம் ரிசல்ட்ஸ் வந்த ஸ்டாக்குகள் வந்து டிசிஎஸ் வந்துச்சு, இறங்குச்சு, HCL டெக் வந்துச்சு, இறங்குச்சு, இப்படி ஒன்னொன்னே இறங்குச்சுல. முதல் தடவை LNT ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியும் ஏறிச்சு, ரிசல்ட் வந்த பிறகும் ஏறி இருக்குது. இது ஒரு ரெக்கார்ட். அதாவது இன்னைக்கு 46 பாயிண்ட்ஸ் வெயிட்டேஜ் அது கொடுத்துருக்கு நிஃப்டியோட ஏறுறதுக்கு. அது மட்டும் இந்த 4% ஏறாம இருந்திருந்தால் நிஃப்டி இன்னைக்கு நெகட்டிவ்ல மைனஸ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கும். அதையும் நம்ம பார்த்துருவோம். இப்போ இன்னைக்கு வந்து காலையிலே கிஃப்ட் நிஃப்டி வந்து ஃபிளாட்டா ட்ரேட் ஆனதுனால நான் ஃபிளாட்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருந்தேன் டெலகிராம்ல. இதை 5 மினிட்ஸ்க்கு மாத்திடுறேன். இன்னைக்கு ஓப்பன் வந்து 24,890, எஸ்டர்டே க்ளோஸ் 24,821, 70 பாயிண்ட்ஸ் கேப் அப்பா தான் ஆச்சு. ஆனால் 9 காலுக்கு இந்த இடத்த பாருங்க, ஒரு புதிய
ஃபால் நடந்து 24,892 சாரி 24,771 மலமலன்னு 1.5 மணி நேரத்துல 125 பாயிண்ட்ஸ் டவுனு. அதுக்கப்புறமா 11:25க்கு 3/4 மணி நேரத்துல பாருங்க 24,902. அதுதான் இன்றைய ஹை. அது நடந்தது லோ. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 3/4 மணி நேரத்திலேயே லோவும் ஹையும் கிரியேட் பண்ணிடுச்சு. 3:30 மணி வரைக்கும் 24,805 ரேஞ்ச் மார்க்கெட் போட்டுட்டு அப்படியே முடிஞ்சது. சரியா? ஓப்பன் 24,890, ஹை 24,902, லோ 24,771, க்ளோஸ் 24,855. 125 பாயிண்ட்ஸ் கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. ஹேங்கிங் பேட்டர்ன் மாதிரி இருக்கு. 0.25% அப்பு பிளஸ் 33 இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. 33 பாயிண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. சப்போர்ட் 24,500, அகைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,000. இன்னைக்கு அட்வான்ஸ் 1,355, டிக்ளைன் 1,299. ரெட் கேண்டில் 26, கிரீன் கேண்டில் 24. இன்னைக்கு டாப் 9 எல்என்டி 4.85% அப்பு, சன்பார்மா 1.25% அப்பு, என்டிபிசி 1.25% அப்பு, மாருதி 1.5% அப்பு. டாப் லூசர் டாடா மோட்டார்ஸ் 3.5% டவுனு, ஹீரோ மோட்டார் 1.25% டவுனு, பவர் கிரிட் 1.5% டவுனு, பஜாஜ் 1% டவுனு. வெயிட்டேஜ் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்என்டி 46 பாயிண்ட் அப்பு, டாடா மோட்டார்ஸ் -11, ரிலையன்ஸ் -10. பேங்க் நிப்டியை பொறுத்தவரை அந்த சார்ட்டுக்கு மாத்திரம் பிரேக் அவுட் கொடுத்தது. அதுக்கப்புறமா கீழே இறங்கிச்சு, புல் பேக் நடந்தது. மறுபடியும் கீழ் நோக்கி போதும்னு சொல்லிட்டு ஐயம் இருக்குது. 56,064 டு 56,321, 260 பாயிண்ட்ஸ் தான் இன்னைக்கு மூவ்மெண்ட். சப்போர்ட் 56,000, ரெசிஸ்டன்ஸ் 56,500. ரெட் கேண்டில் 8, கிரீன் கேண்டில் 4. மற்ற இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துடலாம். ஐடி செக்டர் இன்னைக்கு ஒரு 0.5% அப்பாச்சு, 0.31%. மிட் கேப் வந்து 0.11%, ஃபிளாட்டா தான் இதா இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 0.5% இன்னைக்கு அப்பு. பிஎஸ்சி ஃபிளாட்டா தான் ட்ரேட் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டர் 0.5% டவுனு. கன்சியூமர் ஒரு 0.25% அப்பு. எனர்ஜி ஃபிளாட்டா ட்ரேட் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜி 0.25% அப்பு. கோல்டை பொறுத்தவரை 3,386. இந்த சார்ட்டை பாருங்க. இந்த இடத்துலயே ஒரு பேரலல் சேனலை அப்படியே கண்டினியூ ஆகுது. ரேஞ்ச் மார்க்கெட் தான் இன்னைக்கு 3,326. இன்னைக்கு ரீட்டைல்ல 9,210, 127 ரூபா வெள்ளி. வெள்ளி இது பார்த்தோம்னா வெள்ளியை பார்த்தோம்னா 37.896 இருக்கு. இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். கீழே சப்போர்ட் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ரேஞ்ச் பவுண்ட் போயிட்டே இருக்குது. இதனுடைய ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 40, சப்போர்ட் வந்து 37.53. யூஎஸ் ஆயில் 1% டவுன் ஆகி 68.56. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை டோஜன்ஸ் 0.25% அப்பு, S&P 500 0.25% டவுனு, நாஸ்டாக் 0.25% டவுனு. யூரோப் மார்க்கெட் அது வந்து எஃப்எம்சி மீட்டிங் ஃபெட்ரேட்டுக்காக மார்க்கெட் ஒரு கன்ஃபியூஷன்ல அப் அண்ட் டவுன்ல இருக்குது. அதே மாதிரி யூரோப் மார்க்கெட் எஃப்டிஎஸ்இ 0.25% டவுனு, இட்டாலி 0.5% அப்பு, டிஏஎக்ஸ் 0.25% அப்பு. ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 0.25% டவுனு, சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் டைம்ஸ் 0.25% டவுனு, ஹாங்காங் ஹேங்சென்ஸ் 1.5% டவுனு, தைவான் 1.25% அப்பு, கொரியா கோஸ்பி 3.25% அப்பு, எஸ்சிடி காம்பசிட் 3.25% அப்பு, ஜாக்கர்தா 1% டவுனு, சைனா சங்கை 0.25% டவுனு. சில நியூஸ் பார்த்துட்டு டெக்னிக்கலாக பார்த்துடலாம். எல்என்டி வந்து 4% Q1 ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஏறி இருக்கு. மணி கண்ட்ரோல் வந்திருக்கு. நியூ இந்தியா அசூரன்ஸ் ஐஜிஎல் 15% அப்பு Q1 இதுக்காக. அப்புறம் ட்ரம்ப் வான்ஸ் கால் வித் பிஎம் மோடி பிஃபோர் ஃபைனல் அப்ரூவல் ஹிந்துல நியூஸ் வந்திருக்கு. நம்ம இது முடிய போதில்ல 1ஆம் தேதி தானே. அப்போ வந்து ட்ரம்ப் வந்து ஃபைனல் கால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஏற்கனவே 20-25% நான் போடுவேன் அப்படின்னு சொல்றதாக ப்ளூம்பர்க்ல நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் இந்தியா ஃபேஸ் 25% இஃப் டசன்ட் அக்ரின்னு சொல்லி பிபிசியில் வந்திருக்கு. இந்தியா அக்ரி பண்ணாட்டி 25% டாரிஃப் போடுவேன்னு சொல்லி பிபிசியில் சொல்லியிருக்காப்புல. அப்புறம் இந்தியா ஹேஸ் சேஞ்ச் மோர் டாரிஃப் தென் ஆல்மோஸ்ட் எனி அதர் கண்ட்ரி. அதாவது மற்ற கண்ட்ரியை விட இந்தியா வந்து பெரிய டாரிஃபை ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு ஃபைனான்சியல் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு. இது எல்லாமே நம்ம மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் சைடாக தான் இருக்குது. ட்ரம்ப் வந்து ரொம்ப
இப்போதைக்கு இந்தியாவை வந்து ஒரு மோசமான ஸ்டாண்ட் எடுத்திருக்காருன்னு வச்சுக்கலாம். பின்னாடி கூட மாற்றம் வரலாங்கிறத பார்க்கலாம் நம்ம. அப்புறம் நம்ம எர்த்காக் வந்ததுல ரஷ்யாவில் 8.8. இப்போ யூஎஸ், ஜப்பானு, ரஷ்யா எல்லா கோஸ்ட்லையுமே அது வேவ்ஸ் தெரிஞ்சிருக்கு, வார்னிங்கும் போயிட்டு இருக்கு. சரியா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து ரஷ்யா வந்து ட்ரம்ப் வார்ன் பண்றாரு, நீ கொஞ்ச நாளைக்குள்ள வார எண்ட் பண்ணணும், அப்படி இல்லாட்டி இன்னும் மோர் சாங்ஷன் அப்படின்னு சொல்றாரு. என்டிடிவில் வந்திருக்கு. அப்புறம் சைனாவும் யூஎஸும் கொஞ்சம் ஹோல்ட் பண்றாங்க. எப்படி இந்தியா கிட்ட பிரச்சனையோ இப்போதைக்கு அதே மாதிரி சைனா கிட்டே பிரச்சனை நம்ம புரிஞ்சுக்கணும். அங்கே ஹோல்ட் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் ஈரான் வந்து நான் டிக்ளேர்ட் நியூக்ளியர் பவர்ங்கிற ஒரு இதுல பேச்சுவார்த்தை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிருக்கிறதாக டெக்கான் ஹெரால்டு நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் பிரான்ஸை தொடர்ந்து யூகேயும் பாலஸ்தீன் ஸ்டேட்டை நான் அறிவிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதாக பிபிசியில் நியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி காசாக்கு 500 எய்ட் ட்ரக் டெய்லி வேணும் அப்படின்ட்டு யூகே இஸ்ரேல் கிட்ட வார்ன் பண்றாங்க. இது பிபிசியில் நியூஸ் வந்திருக்கு. சரி, டெக்னிக்கலா நம்ம போயிடலாம். கிஃப்ட் நிஃப்டி இப்போதைக்கு ஃபிளாட்டாக தான் ட்ரேட் ஆகுது. ஒன்றும் இது பண்ணல. 30 மினிட்ஸ் நம்ம மாற்றி பார்த்துடலாம். கிஃப்ட் நிஃப்டி எஸ் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகுது. சேம் எங்கே க்ளோஸ் வச்சு அங்கே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து இதில் பார்த்துடலாம். நம்ம நிஃப்டி உடைய டெக்னிக்கல் அனலைசிஸு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டி இது இருக்கு, நம்ம ஏற்கனவே போட்டு வச்சது தான் இது. இதை பாருங்க, இந்த இடத்துல ரவுண்ட் பண்ணது எல்லாமே இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம இது பண்ண இங்கே மறுபடியும் ஒரு ரவுண்ட் போட்டு வச்சிடறேன். இங்கேருந்து மறுபடியும் புஷ் பண்ணி மேலே தள்ளப்படுது. இது வந்து தள்ளினாலும் கூட இது ரேஞ்சாக இருக்குமோன்னு ஒரு ஐயா இருக்குது. ஏன்னு சொன்னால் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. அதாவது இதை இந்த கலரை மட்டும் மாற்றுறேன். ஏன்டா கொச்சன்னு ஆயிரும். லைட்டாக எல்லோ கலர் மாற்ற. இந்த இடம் பாருங்க, தெரியுதா? கொச்சன்னு ரேஞ்ச் ஆயிருக்கா? இது இந்த இடத்துல வர்றதுக்கான அதிக சான்சஸ் இருக்கு. ஏண்டா அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த 24,500 டு 25,000 உடைச்சிட்டு போகாது. கொஞ்சம் நாள் ரேஞ்ச் போகும் அப்படின்ட்டு ஒரு கணிக்க தோணுது. ஏன்னா முன்னாடி உள்ள ஹிஸ்டரியை பொறுத்தவரை எதுவும் ஏற்படலாம். ட்ரம்ப்புடைய தாரிஃப் மாற்றத்தை ஏற்படுத்தலாம், வேற மற்ற விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். சரியா, அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டி இது பாருங்க, இதே தான் பிரேக் அவுட் கொடுத்துச்சு, புல் பேக்கு கீழே வருதோங்கிற ஒரு ஐயா இருக்கு. இங்கே வரும் பட்சத்தில் நமக்கு தெரிய வரும், இல்லாட்டி மேலே போகும். எல்லாமே ட்ரம்ப்புடைய டாரிஃப் தான் வெயிட்டிங். சரி, இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கணும், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆதரவளிக்கிற எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.